சொல்லு. இத்தனை நாளா காணாம போய் சைவஜலுக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூலியமா திரும்ப வரப்போறாரு. அப்ப வரண்டா. பட் இங்க கேள்வி என்ன அப்படின்னா, திரும்ப வந்தாலுமே இதோட எதிர்காலம் என்னவா இருக்கும்? ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு எதிர்காலம் ஒன்று இருக்கு. டோனி வந்து சைரஸ் பண்ண போறான்றது முன்னாடி பல தெரிஞ்சிருக்கும். ஸ்பைடர்மேன் வந்து அவெஞ்சர்ஸ் லீடரா மாறலாம் அப்படின்ட்டு ஒரு தெரிய ஒன்று இருக்கு. பட் ஹல்க்கு என்ன எதிர்காலம் இருக்கு? ஹல்க்கை மட்டும் அம்மன் விட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அதான் இல்லவே இல்லை. ஹல்க்கு ஒரு மிகப்பெரிய பிளானை மால் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குன்னு பல தேரிகள் இருக்கு. அந்த தேரியில என்னென்ன இது சொல்ல வராங்க, இந்த தேரி எப்படிப்பட்டதுன்றத பார்க்க போறோம். ஒன்னு சொன்னா அப்படின்னா, ஹல்க் வந்து ஒரு ஹீரோவா இருந்தாலுமே ஹல்க் ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய வில்லனா வரலாம். இத்தனைக்கும் அவெஞ்சர்ஸ் லெவலுக்கு ஒரு த்ரெட் ஆகிற அளவுக்கு, டாக்டர் டூமே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டான வில்லனா ஹல்க் வரலாம். அதுக்கான செட்டப் தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தேரி இருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத இதை தெளிவா பார்க்கலாம். யாரெல்லாம் ஹல்க் ஃபேன்ஸோ லைக் பண்ணுங்க. எப்போ எத்தனை ஹல்க் ஃபேன்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே சொல்ஜஸ், ஓரப்ப சொல்ல போயிடலாம். நான் கதை கந்தசாமி. இந்த ஷோ சூப்பர் ஹீரோ கந்தசாமி. ஹல்கை பார்த்தீங்க அப்படின்னா எம்சியூவில் வந்து ஒரு டம்மியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவெஞ்சர்ஸ்லையும் ஏஜ் ஆஃப் ஹல்க்லாம் கெத்தாக காமிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து வந்த பெரும்பாலான படங்களில் ஹல்க்குன்ட்டு ஒரு பெரிய ஒரு பாட்டாக ஏதோ ஒரு படமும் இருந்திருக்காது. வருவார், மெயின் ஹீரோ யாராவது தான் இருப்பார், சைடு கேரக்டராக வந்து அச்சு போட்டு போயே இருப்பார். இன்கிரெடிபிள் ஹல்கை தவிர ஒரு சோலோ மூவி அவங்களால வந்து எம்சியூல பார்க்கவே முடியல. காரணம் பல ரைட்ஸ் பிரச்சனை எப்படி இருந்தாலுமே ஹல்க் டைம்ல காமிச்சிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்ன பண்ணா, ரைட்ஸ் திரும்ப வரப்போகுது, ரைட்ஸ் திரும்ப தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்துச்சுன்னா மார்வல் போட்ட ஒரு மிகப்பெரிய பிளான் ஒன்று இருக்கு. அதுதான் இந்த முக்கியமான விஷயமே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஆஃப் ஹாலருக்கு அப்புறம் ஹல்க் தனிமையாக இருப்பார். ஹல்க் எங்கே போனாலும் தெரிஞ்சிருக்காது. இத்தையும் சிவில் வார் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஈவென்ட் நடக்கும்போது கூட ஹல்க்கு அதை இருந்திருக்கவே மாட்டார். ஏஜ் ஆஃப் ஹாலரில் பார்த்தீங்கன்னா வந்து நட்டாஷாவும் ஹல்க் ப்ரூஸ் பண்ண லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. நட்டாஷா கூப்பிட்டா ஹல்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவார், ப்ரூஸ் பண்ண ரெஸ்பாண்ட் பண்ணுவார். பட் நட்டாஷா கூப்பிட்டோம் ஹல்க் வந்து இல்லைன்னு டைமே அண்டி போயிருப்பார் இல்லையா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு பல பேர் டவுட் இருந்திருக்கும். பட் இது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இது காரணம் வாண்டா தான். வாண்டா பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ஆஃப் ஹால்டோனில் ஒவ்வொருத்தர் மைண்டுக்குள்ளே போயிட்டு ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணி காமிச்சிருப்பான். பட் ஆக்சுவலாக இல்யூஷன் கிடையாது, அது ஆக்சுவலான அவெஞ்சர்ஸோடைய எதிர்கால விஷன்ஸ். சரியா சொன்னால் டோனிக்கு ஒரு விஷயம் இருந்திருக்கும். அந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு உடைஞ்சிருக்கும், தானோஸோட படம் உள்ள புகுந்திருக்கும், அவெஞ்சர்ஸ் செத்து போயிட்டு இருப்பாங்க. இது டோனியோட பயமா இருந்தாலுமே இதுதான் வந்து ஆக்சுவலா அதுக்கப்புறம் அந்த பிளான் நடந்திருக்கும். இன்ஃபினிட்டி வார்ல மக்கள் இறந்து போயிருப்பாங்க, பாதி பேர் காணாம போயிருப்பாங்க. என் கேம்ல தானோஸ் ரிட்டர்ன் வந்திருப்பான், பூமி வந்து அட்டாக் பண்ணிருப்பான், கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு உடைஞ்சு போயிருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோர் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம் காமிச்சிருப்பாங்க, அவளை சுத்தி இல்லாம அவளோட உடம்புல கரண்ட் பாராம காமிச்சிருப்பாங்க. ஆச்சதுக்கு அப்புறம் நடந்திருக்கும். இதே மாதிரி கேப்டன் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அவரோட லவர் மீட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அவர் வந்து பாஸ்ட்டுக்கு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகே, அவர் விஷயம் தெரிஞ்சிருக்கும். பட் உண்மையை பார்த்தீங்கன்னா என் கேம்ல அவர் மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போயிட்டு அவரோட வாழ்ந்திருப்பாரு. ஸோ எதிர்கால காட்சி தான் காமிச்சிருக்காங்க. வாண்டா ஹல்க்கு என்னத்தை காமிச்சான், ப்ரூஸ் படம் என்ன பார்த்தாரு அப்படின்றதான் இன்னைக்கு வரைக்குமே அவங்க காட்டவே இல்லை. அவன் அந்த காட்சியை காமிச்சதுக்கு அப்புறம் தான் ஹல்க்கு ரேஜ் ஆகி கட்டுப்பாட்டை வந்து ஓகேவா ஒரு ரேஜ் மோடுக்கு போயிருந்திருப்பாரு. அதன் பிறகுதான் அவர் வந்து இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து கிளம்புன்னு காணாம போயிருப்பாரு. இதன காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுதான் இந்த மாஸ்டர் ஹல்க். ஹல்க் பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஃபியூச்சர் வெர்ஷன்ல ஆக்சுவலி அவரோட ஃபியூச்சர் வெர்ஷன்றது ரொம்ப டார்க்கா இருக்கும். அதாவது எல்லாம் இறந்து போனதுக்கு அப்புறம் இவர் தான் ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. அவரோட இதுல வந்து அவன் சார்க்க மாட்டாங்க, செத்து போயிட்டு இருப்பாங்க. எல்லாரோட ஒரு நினைவுச்சினமா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு யாருமே கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்லைன்ட்டு ஒவ்வொரு அவெஞ்சர்ஸோட ஒவ்வொரு புறம் நினைவுச்சினமா வச்சுக்கிட்டு இருப்பாரு. கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு, அயனோட ஹெல்மெட்டு, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட துண்டு, ஸ்பைடர்மேனுடைய மாஸ்க் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ரூலா இருந்திருப்பாரு, ஒரு கொடுங்கோலாம் இருந்திருப்பாரு ஹல்க். ஏன்னா ஹல்க் சாவில்லைன்றதுனால பல வருஷம் வாழ்ந்திருப்பாரு, அவர் எதிர்க்கவும் ஆளுன்றதுனால அவர் ரூலா இருந்திருப்பாரு. இது வந்து டைப்ஸ் ஆஃப் ஹல்க் அப்படின்றத பத்தி பேசியிருந்திருப்பேன். ஒரு நாள் நான் அவன் டிக்டேட்டரா மாறிடுவேன், ஒரு கொடுங்கோலா மாறி அதை அழிச்சிருவேன், நானே பல பேரை கொண்டுடுவேன், இடத்துல பல பேரை கொண்டுடுவேன், என் ஃப்ரெண்ட்ஸோட சாவுக்கு நான் காரணம் ஆயிடுவேன் அப்படின்னு பயந்துனாலே என்னமோ நட்டாஷா விட்டு அவர் பிரிஞ்சு போயிருந்திருப்பார் ஹல்க். ஏன்னா தன்னை நட்டாஷா இறந்துடக்கூடாது அப்படின்னாலதான் அவர் வந்து இங்கிருந்து தனியாக போயிருப்பார். ஓகேவா? ஆக்சுவலி என்ன இருக்குன்னா இந்த விஷயமே ஹல்க் பார்த்தாரா ப்ரூஸ் பேனர் பார்த்தாரா அப்படின்னு தெரியாது. ஏன்னா ப்ரூஸ் பேனர் வந்து என்ன பார்த்தோன்றத எங்கேயும் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஹல்க் வந்து ப்ரூஸ் பேனர் ஆனதுக்கு அப்புறம் ஏஜ் ஆஃப் ஹால்ட்ரான்ல அவர் வந்து எதையோ நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் எதை நினைச்சு ஃபீல் பண்றாங்கன்னு காட்டவும் இல்லை,
அவரை பார்த்து வெளியே சொல்லவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஹல்க்கும் ப்ரூஸ் பேனர் 2 பேரும் சேர்ந்து அந்த காட்சியை பார்த்தது வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்களா புரிஞ்சு தொழிலை பிக்கப் பண்ண பாருங்கடா. ஒருவேளை ப்ரூஸ் பேனர் வந்து பார்த்துலாம்டா அப்படி இருந்தாலுமே ஹல்க் அதை சீரியஸா எடுத்து இருந்திருக்கலாம். அந்த ஒரு காரணம் தான் அவர் வந்து ப்ரூஸ் பேனரை வந்து வெளியே விடாம ஹல்காகவே இருந்து ஸ்பேஸுக்கு போயிருந்திருப்பாரு. பட் விதி அங்கே விடாம அவரை வந்து ஸ்பேஸ்ல இருந்து அங்கிருந்து சக்கார் கொண்டு போயிருக்கு. ஆக்சுவலி இதுவே ஒரு நல்ல பில்டு தான். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு வார் ஹல்க்கு ஒரு மிகப்பெரிய பில்டு தான். ஓகே, உண்மையே மார்க்கெட் ரைட்ஸ் இல்லைன்னு சொன்னேன். இது மிகப்பெரிய தேச ஈவெண்ட்டாக பண்ணலாம், மிகப்பெரிய படமாக பண்ணலாம். ஏன் அப்படின்னா வேர்ல்டு வார் ஹல்க்ன்றது காமிக் சீரீஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட். அதே மாதிரி வேர்ல்டு வார் ஹல்கில் வந்து எல்லா கேரக்டருமே இதுக்குள்ளே இருக்காங்க. முக்கியமாக சொல்ல வேர்ல்டு வார்க்கில் ஒரு சீன் வருங்க. ஹல்க் வந்து ஃபுல் ரேஜ் மூலம் இருப்பார். அது ஒரு கால் எடுத்து வச்சோம்னா அப்படியே பூமி பழக்கம், ஐ மீன் விரிசல் விட்டு பில்டிங் நடுக்கும். அந்தளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பார். அந்த டைம் அவெஞ்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரி அனுப்புவாங்க. ஏன்னா சென்ட்ரி தான் வந்து சூப்பர்னால பவர்ஃபுல்லான ஆள், அவனால தான் டிஃபீட் பண்ண முடியும்னு சென்ட்ரி அனுப்புவாங்க. சென்ட்ரி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ட்டு நீங்க தண்டை போஸ் பார்த்துருப்பீங்க. சென்ட்ரிக்கு வந்து சமசம் நடக்கும், 2 பேருக்குமே ஒருத்தருக்கு வாங்காம அடிச்சிட்டு இருப்பாங்க, பயங்கர சண்டை போட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருப்பாரு ஹல்க். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஈவெண்ட் தான். அந்த ஈவெண்ட் நான் கொஞ்சம் கதை சுருக்கமா சொல்றேன். ஹல்க் வந்து பூமிக்கு டேஞ்சர் புரிஞ்சுக்கிட்டு இலுமினாட்டி டீம் என்ன பண்ணுவாங்க, அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மென் சேர்ந்த ஒரு இலுமினாட்டி டீம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹல்கை வந்து ஸ்பேஸ்க்கு அமைச்சிருவாங்க. அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கும், அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து சக்காருக்கு போயிருக்கும். சக்கார்ல போயிட்டதுக்கு அப்புறம் அங்க குடும்பம் ஆட்சி காலி பண்ணிட்டு ஹல்க் வந்து பொண்டாட்டி குடும்பம் வந்துட்டு சந்தோஷம் வந்துட்டு இருப்பாரு. பட் நான் அந்த டைம் ஹல்க் வந்தா இல்லையா ஸ்பேஸ் ஷிப், அது வெடிச்சு இவரோட ஒய்ஃப் இறந்து போயிருவாங்க. அவனோட வயிற்றுல வந்து ஹல்கோட குழந்தை இருந்திருக்கும். என் பாடிப்புள்ள கொண்டுட்டீங்களே, அது காரணம் அவெஞ்சர்ஸ் தான், விடக்கூடாது அப்படின்ட்டு தலைவன் வந்து பூமிக்கு வந்து அவெஞ்சர்ஸை பழி வாங்க வந்து ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு ஹல்க். ப்ரூஸ் பேனர்ல ஹல்க். ஸோ வந்து பட் அந்த குழந்தை செத்து போயிருக்காது. அந்த குழந்தை வயிற்றுல இருந்து என்ன பண்ணது, வெற்றி மாறினா மெர்சல் படத்தை தம்பி விஜய் மாதிரி ஆகாம திரும்ப வந்திருப்பாரு அந்த ஸ்கார் அப்படின்ற கேரக்டர். அந்த ஸ்கார் தான் நீங்க வந்து ஷியர்ல பார்த்துருப்பீங்க. பொன்னியின் செல்வன் ஜெயராம் கட்டப்புல வந்திருப்பாரு இல்ல ஸ்கார், அப்படி வந்தவன் தான் ஸ்கார். அப்படி வந்து ஒரு உலக போரை உண்டாக்கி அவெஞ்சர்ஸுக்கு எதிராக வந்து சண்டை போட்டிருப்பாரு ஹல்க். பட் அப்பா தெரிஞ்சிருக்கும் அவன் ஒய்ஃப்ஸ்க்கு காரணம் ஹல்க் இல்ல, சக்கார்ல இருந்த இவர் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம், இவரு கூட பொறாம மட்டும் பண்ணிட்டாங்கன்னு தெரிய வந்திருக்கும். யாரை நம்பர்னே தெரியல தாசன் தான் அப்படின்ட்டு தலையை வந்து ரேஜ் மோடு போயிருப்பாரு. அப்பதான் சண்டை நடந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயங்கரமான ஒரு கிராஸ் ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டுக்கான சரியான செட்டப் இப்பயும் இருக்கு. ஒருவேளை இந்த முக்கியமான ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவும் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வர முடிஞ்சு இதுக்கப்புறம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது பயங்கர செட்டப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் மேஸ்ட்ரோ ஹல்க் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் பயங்கரமான குடும்பம், எத்தனை பேரை கொண்டுடுவான் அப்படின்ற மாதிரி காட்டி ஒரு அவெஞ்சர் அளவுக்கு ஒரு கதையை கூட கொண்டு வரலாம். என்னை பொறுத்தவரை இந்த மல்டிவர்ஸாக ஒரு லட்டு மாதிரியான விஷயம். இதை ஏன் அவங்க வந்து விட்டாங்க அப்படின்னு தெரியவே இல்லை. லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். மல்டிவர்ஸ் சாகல என்ன பண்ணிடலாம் தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி காமிக்கிற முக்கியமான கதையெல்லாம் வந்து மல்டிவர்ஸ் சாகல கொண்டு வந்து இந்த கேட்டவன் ஒருத்தங்க இருக்கான், இவங்க உங்க ஒருத்தங்க காமிச்சு அதுக்கப்புறம் இந்த கேட்டர்ஸ்லாம் கொண்டு வந்து ஒரு கிளாஸ் ஒன்றா பண்ணிடலாம். பட் தேவையில்லாம விட்டாங்க, ஐடியால தான் பசங்க. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மார்வலோட திட்டம் இதுவாக இருக்கிற சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்து தேரினா ஓகேவா, இந்த தேதி வந்து உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா மார்வல் வந்து செட்டப் பண்ணி ஒரு ஹல்கை வந்து ஒரு கெட்டவனா ஒரு மேஸ்ட்ரோ ஹல்கா மாற்றி ஒரு கொடுமைலாம் கொண்டு வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உள்ளூரின் இருக்காரு. ஸோ வந்து ஒருவேளை மார்வல் வந்து ஒரு இதுதான் பிளான் பண்ணுறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். இந்த ஒரு காரணத்தினால தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேவேஜருக்கு திரும்ப கொண்டு வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹல்கை வச்சு ஏகப்பட்ட கதைகள் சொல்லலாம், பட் இன்னும் சொல்லாமல் ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். ஓகேவா, ஹல்க் ஏன் பவர் வச்சு ஒன் அபோவ் ஆளும் ஒருத்தர் இருக்கான். மார்வல் அவன் தான் வந்து காடு மாதிரி ஒருத்தர் இருப்பான். அதே ஒன் பிலோ ஆளும் ஒருத்தர் இருப்பான், அவன் தான் சாத்தான் மாதிரி, அவன் தான் வந்து இந்த பவர் கொடுத்துருப்பான். அந்த மாதிரிலாம் கதைகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஹல்க்கு சொல்லப்போல ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. அதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் மேபி அதனால தான் ஹல்கை வந்து திரும்ப சேவேஜாக கொண்டு வந்துருன்னு நினைக்கிறேன். ஸ்பைடர்மேன்ல ஒருவேளை இவர் வந்து டூம்ஸ்ல இல்லை அப்படின்னாலும் சீக்ரெட் வார்ஸை திரும்ப கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க காஸ்டியூம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஹல்கோட ஆக்டரான மார்வல் இருக்காரு அப்படின்ட்டு டூம்ஸ்ல சொல்லவே இல்லை. ஒருவேளை ஹல்க் வந்து அச்சு போட்டு போறாரு யார் என்னன்னு தெரியல. ஏன்னா ஹல்க் ஒரு தோர் இருக்காரு. தோர் காலரா வந்துருக்கும்ல உட்காந்து வேண்டிட்டு இருப்பாரு, ஓகேவா, ஓடிக்கிட்ட போய் பேசிட்டு இருப்பாரு. கிறிஸ்டோஸ் இருக்காரு. பட் ஹல்க் இந்த படத்துல இல்ல. என்ன இறக்குங்க, உன்னைய வந்து கொன்னு குளிக்கல வேணா இறக்குறேன்.
ஓகே, ஹல்கோட அட்ரஸ் வந்து ஹல்க்கு வச்சு என்ன பண்ணுறது தெரியல, பயம் ஓவர் போலாக இருக்காரு, வச்சு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லி வந்துருப்பாங்க. பட் இதுவே வந்து ஹல்கோடைய அடுத்த கதைகளுக்கும் செட்டாக கூட இருக்கலாம். ஹல்க்கு இதில் காட்டாமல் கண்டிப்பாக சீக்கிரம் வார்ஸ் காமிச்சா ஆகும். ஓகே, சீக்கிரம் வார்ஸ்க்கு அப்புறம் ஹல்க் என்னவா மாறினாரு, ஒரு ரீபூட்டாக புது ஹல்கை காமிச்சு அவரோட கதையில அப்புறம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இவர் என்ன பார்த்தாரு அப்படின்றது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சந்தோஷ், இந்த தேரியை பற்றி நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தேரி வீடியோஸ் வந்து நிறைய ட்ரை பண்ணலாம். ஓகேவா, அதே உங்களுக்கு தேரி ஏதாச்சும் கமெண்ட் பண்ணி போங்க. உண்மையிலே ஹல்க் வந்து மேட்ச் ஹல்காக மாறுவாரா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் இப்போ தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க. அப்புறம் யாருக்கெல்லாம் வந்து எம்சியூவில் ஹல்க் வந்து பயங்கரமாக பார்க்கணும் ஆசைப்படுறாங்க லைக் பண்ணுங்கள். ஓகே, நான் ஹைப் ஏற்றுங்க. அதுக்காக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். பாய்.